ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு ஏப்ரல் 11க்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள், ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். லாஸ் ஏஞ்சல்ஸில் ஒலிம்பிக் கிரிக்கெட்டில் 6 அணிகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 2028ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகள் எங்கே நடக்க போகுதுன்னா லாஸ் ஏஞ்சல்ஸில் நடக்க போகுதுங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் 36 எங்கன்னா இந்தியான்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அடுத்த ஒலிம்பிக் போட்டி லாஸ் ஏஞ்சல்ஸ் அமெரிக்காவில் நடக்க போகுது. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா T20 கிரிக்கெட் போட்டி வந்து பார்த்திங்கன்னா அறிமுகப்படுத்த போகிறாங்க. அதுவும் மொத்தம் 6 அணிகள்னு சொல்லியிருக்காங்க. அந்த 6 அணிகள் என்னன்றதை பார்த்துடலாங்க. அடுத்தது இன்றைக்கான குறள் பார்த்துடலாங்க டைரெக்டாக. இன்றைக்கான திருக்குறள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தூங்குக தூங்கிச் செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை, காலம் தாழ்த்தி செய்யத்தக்கவற்றை காலம் தாழ்ந்தே செய்ய வேண்டும், காலம் தாழ்த்தாமல் விரைந்து செய்ய வேண்டிய செயல்களை செய்ய காலம் தாழ்த்தி கூடாது அப்படின்றாங்க. ஒரு செயலை காலம் தாழ்த்தி தான் செய்யணும், அது காலம் தாழ்த்தி செய்யணும். ஆனால் சீக்கிரமாக முடிக்க வேண்டிய செயல்களை அது காலம் தாழ்த்தக்கூடாது. அப்படி செஞ்சுன்னா அது என்ன ஆகிடும், உங்களுக்கு நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கப்பா. அடுத்தது, குடியரசுத் தலைவருக்கு ஸ்லோவாக்கியாவில் கௌரவ டாக்டர் பட்டம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்கப்பா. இது ஒரு நல்ல விஷயங்க. அப்படி சொல்லிட்டு இந்த கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி கான்ஸ்டன்ட் நோபல்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்கப்பா. அந்த மாதிரி ஒருத்தர் இருக்கார். அவருடைய பெயரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கௌரவ பட்டம் கொடுக்குறது. அப்போ இந்த வருஷம் யார் வாங்கியிருக்காங்கன்னா குடியரசுத் தலைவர் கொடுத்துருக்காங்கப்பா. இந்த ஆர்டிக்கல் ரொம்ப முக்கியம். பள்ளி மாணவர்களின் PM ஊட்டச்சத்து திட்டத்துக்கு 954 கோடி நிதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பிரதமரின் ஊட்டச்சத்து வலிமை மேம்படுத்தல் திட்டத்தின் PM போஷான் சக்தி நிர்மான் கீழ் பால்வடி முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கும் குழந்தைகளுக்கு இலவச சத்துணவு மத்திய அரசு வழங்கி வருகிறது. அப்போ போஷன் சக்தி நிர்மான்னா ஒன்றுமே இல்லைங்க, பால்வடியிலேருந்து 8th வரைக்கும் படிக்கிறாங்கல்ல அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்தை நிறைவு செய்யும் ஒரு திட்டம். மெயின்ஸில் நீங்கள் எழுதும்போது இந்த பாயிண்ட்ஸ் ரொம்ப வேலிடாக இருக்குங்க. அடுத்தது மகப்பேறு, இதோடு முடியுதுங்க. மகப்பேறு இறப்பு உலக அளவில் இந்தியா 2வது இடம் சொல்லியிருக்காங்க. ஒரு அதிர்ச்சியான தகவலுங்க. என்ன சொல்லுன்னா, நைஜீரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பிளேஸ்லையும் செகண்ட் பிளேஸில் இந்தியா இருக்குன்றாங்க. அப்படின்னா சரி, மகப்பேறு இறப்புனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாய்மை அடைந்த ஒரு பெண் கர்ப்பமாகவோ பிரசவம் அல்லது கருக்கலைப்பு செய்த 42 நாட்களுக்குள் எந்த ஒரு காரணத்தினாலும் இறப்பது மகப்பேறு இறப்பு காலமாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்னா அடைந்தது வந்து 42, குழந்தை பிறந்தது 42 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்னென்னா, இந்த இடத்துல சர்வே எடுக்கிறப்போ நைஜீரியாவில் தான் ஃபஸ்ட் இடத்துல இறக்குறாங்கன்னு, இந்தியா செகண்ட் பிளேஸில் இறக்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா அதிர்ச்சி அளிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், நைஜீரியாவில் வந்து பார்த்திங்கன்னா 75,000 நடந்திருக்காங்க இறப்புகள். அதற்கு அடுத்த இடத்துல இந்தியா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இந்த தகவல் எவ்வளோ உண்மைன்னு சொல்லிட்டாங்க. பட் ஆனால் நீங்கள் தெரிஞ்சுக்க, மகப்பேறு இறப்பு விகிதத்தில் இந்தியா 2வது இடத்துல இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஐ திங்க் தட்ஸ் ஓவர் கைஸ். ஸோ டெய்லி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.